இன்று நாம் ஆப்பிள் குடும்பத்தின் புதிய சேர்க்கையான ஐபோன் 16இல் நுழைகின்றோம். ஐபோன் 16இ மற்றும் ஐபோன் 16 இடையே 13 முக்கிய வேறுபாடுகளை நான் விவரிக்கப் போகிறேன். முதலில் வடிவமைப்பை பற்றி பேசுவோம். ஐபோன் 16 முழுத்திரை வடிவமைப்புடன் வருகின்றது. வீட்டு பொத்தானின்றி பாரம்பரிய மியூட் சுவிட்சின் பதிலாக ஒரு செயல் பொத்தான் உள்ளது. இருப்பினும் இதற்கு புதிய கேமரா கட்டுப்பாட்டு பொத்தான் இல்லை. இது மற்ற ஐபோன் 16 மாதிரிகள் மத்தியில் காணப்படுகிறது. ஐபோன் 16 6.1 இன்ச் OLED திரையை கொண்டுள்ளது. இது முந்தைய ஐபோன் S3 இன் 4.7 இன்ச் LCD திரையிலிருந்து முக்கிய மேம்பாடாகும். இது கொஞ்சம் அதிக டிராப் எதிர்ப்பு. திரையின் பிரகாசத்தில் ஒரு முக்கியமான வேறுபாடு உள்ளது. ஐபோன் 16 இதே 16s என்றால், முந்தைய 16 இதை 16s என்றால், இதை 1600 நிட்ஸில் ஆதரிக்கின்றது. மேலும் 16ஆம் மற்ற ஐபோன் 16 மாதிரிகளில் காணப்படும் ஒரு நிட்ஸ் குறைந்தபட்ச பிரகாசத்தை கொண்டிருக்கவில்லை. மிக கவர்ச்சியான விடுபட்டது ஐபோன் 16 MagSafe ஆதரவை கொண்டுள்ளது. அதற்கு பதிலாக இது மட்டும் வயர்லெஸ் சார்ஜிங்கை 7.5 வாட் வரை ஆதரிக்கின்றது. இதனால் அது சாதாரண ஐபோன் 16 மற்றும் MagSafe உபகரணங்களை ஆதரிக்கவில்லை. ஆனால் ஐபோன் 16 மெர்சுகளும் உள்ளன. இது ஆப்பிளின் புதிய இல்லமான C1 மோடமை கொண்டுள்ளது. இது 25% அதிக சக்தி திறமையாக உள்ளதாக குவால்காம் மோடெம் ஐபோன் 16 உள்ளது. இது சிறந்த பேட்டரி வாழ்க்கைக்கு பங்களிக்கின்றது. 16 மணி நேர வீடியோ பிளேபேக்கிற்கு மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. அதே சமயம் ஐபோன் 15 மணி நேரம் உள்ளது. கேமராக்களை பற்றி பேசுவோம். ஐபோன் 16 இரட்டை லென்ஸ்களை உடையது. அதில் ஒரு அல்ட்ரா வைட் கேமரா, மாக்ரோ புகைப்படம் மற்றும் வீடியோவுக்கு உள்ளது. 16ஆம் புதிய தலைமுறை ப்ரோட்ரைட் மோடையும் 16இல் காணப்படும் புதிய போட்டோகிராபிக் ஸ்டைல்களும் கொண்டிருக்கவில்லை. EOT IDON இதில் சாதாரண OIS உள்ளது. அதே சமயம் ஐபோன் 16 சென்சர் ஷிஃப்ட் OIS-I உடையது. இது அதிக நன்றாகிய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களுக்கு இருக்கக்கூடும். செயல்திறன் விஷயத்தில் இரண்டு போன்களிலும் ஒரே A18 சிப் உள்ளது. ஆனால் 16 ஒரு GPU கோர் குறைவாக உள்ளது. இது GPUவில் நுணுக்கமான பணிகளில் சிறிது பாதிக்கலாம். ஆனால் இரண்டு மாதிரிகளிலும் 8 GB RAM உள்ளது மற்றும் ஆப்பிளின் புதிய நுண்ணறிவு அம்சங்களை ஆதரிக்கின்றது. தொடர்பு பொது இணைப்பில் 16 மட்டும் Wi-Fi ஆதரிக்கின்றது. அதே சமயம் ஐபோன் 16 F7 ஆதரிக்கின்றது. இரண்டும் ப்ளூடூத் 5.3 வைத்துள்ளன. ஆனால் 16 அல்ட்ரா வைட்பேண்ட் சிப் இல்லை. இதனால் துல்லியமான நிலைமையை கண்டறிதல், ஏர் டிராப், நேம் டிராப் அல்லது சில ஹோம் கிட் அம்சங்கள் இல்லை. நிற விருப்பங்களிலும் 16 மேட் பிளாக் மற்றும் மேட் ஒயிட்டில் வருகின்றது. அதே சமயம் ஐபோன் 16 மேலும் நிற விருப்பங்களை வழங்குகின்றது, உட்பட அல்ட்ராமரின், கிரீன், பிங்க், பிளாக் மற்றும் ஒயிட்டுடன். இறுதியில் விலை பற்றி பேசுவோம். ஐபோன் 16 $599 தொடங்குகிறது. ஐபோன் 16 $899 தொடங்குகின்றது. சில அம்சங்களை விட்டுவிட்டாலும் 16 இன்னும் மிகவும் சிறந்த மதிப்பையும் நன்றாகிய செயல்திறனையும் பேட்டரி வாழ்க்கையையும் மற்றும் திரையையும் வழங்குகின்றது. உங்கள் எண்ணங்கள் என்ன?